இப்ப நம்ம எல்லாரும் ரீனாவை எப்படி காப்பாற்ற போறோம்னு பார்ப்போம். காப்பாத்த போறோம், காப்பாத்த போறேன். I'm taking this on myself. நீங்க பண்ணாததுக்கு ஏதோ காரணம் இருக்கு. உயிரை பிடிச்சி வச்சுக்க காரணம் எனக்கு தெரியுதுமா. என் அம்மா விட்டு போனார்ல, அவர் மட்டும் ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும்னு தோணுது. விஜய், எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் என் குழந்தைய பத்தி வந்து கேட்டிருப்பேன். இத்தனை மாசமா நான் எத்தனை வாட்டி தெரியுமா சார் கேட்டிருப்பேன் என் அப்பா யாருன்னு. வரேன்னு சொல்லிட்டு அம்மாவே பார்க்க வரலனா தான் பார்க்க விடல. அப்புறம் எப்படி என்ன பார்க்க வந்திருப்பாரு? எனக்கு ஒரு அதிகம் குழந்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையாவது பார்க்க விடல. அவரு திரும்பி பார்க்கவே வரலையா? உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? விஜய் கிட்ட நீ சின்ன வயசுலயே இறந்துட்டுனா தாத்தா சொல்லியிருக்காரு. குழந்தை பிறக்கும் போதே செத்து பிறந்துச்சு. என் பொண்ணு இறந்துருச்சுன்னு என்கிட்ட சொல்லிருக்கீங்க. எப்ப சொல்றாங்க? அவரு திரும்பி பார்க்க வந்தாரு. நான் அப்பாவாக இருந்தேன். அவருக்கு ஒரு குழந்தை இருந்திருக்குன்னு சொன்னாரு. குழந்தை இறந்து போனது அது அவர் சொல்றப்போ ஒரு நிமிஷம் கூட அந்த குழந்தைய பத்தி நினைக்கலையா நீங்க? அவரோட குழந்தைய எவ்வளவு மிஸ் பண்றாருன்னு தெரிஞ்சது. எப்படிங்க கடந்து வருவீங்க? என்னால கடந்து வர முடியல. ரீனாக்கு தெரியுமா நான் தான் அவ அப்பான்னு? அட்லீஸ்ட் அவருக்காச்சும் தெரியுமா நான் தான் அவரோட பொண்ணுன்னு? என் குழந்தை அங்க ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறா. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. நாங்க வந்த நாள்ல இருந்து என் குழந்தை என் முன்னாடியே இருந்திருக்கு தேவ். கூடவே தான் சார் அந்த ஆள் இருந்திருக்காரு, கூடவே. என் பொண்ணுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செஞ்சேன். நானும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் சார் வளர்ந்தேன். அப்ப என் பொண்ணுக்கு அதுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை. அவங்க ரெண்டு பேரும் கோவப்படும் போது அந்த கோவத்தோட வெளிப்பாடு, அந்த மேனரிசம்ஸ் அப்படியே இருந்துச்சுல்ல. சாகலையும் தோன்றுறா. குழந்தைய அவன் கண்ணை பார்த்துருந்தானா அப்படியே அவ்வளோ பண்ணி உன் வீட்டுக்கு எடுத்து போயிருப்பேன். ரீனாக்கும் உனக்கும் உண்மை தெரிஞ்சதுன்னா ரீனாவை நான் எழுந்துருவேணும்னு எனக்கு பயமா இருந்துச்சு. உங்களை யாரும் ஹோம்ல சேர்த்து விட்டாங்க. நீங்க என்ன ஹோம்ல விட்டதுக்கு உங்க தப்புனால நான் கஷ்டப்பட்டேன். நம்ம குழந்தைய வளர்க்க பிடிக்காம அவளை ஹோம்ல கொண்டு விடுவேன். இப்படி ஒரு பொண்ணை எப்படி ஹோம்ல விட மனசு வந்தது? திருப்பி நான் இங்க வந்ததுக்கு அப்புறமே என்ன கஷ்டப்படுத்திட்டு மட்டும் தான் இருந்தீங்க. அவளே திரும்ப வந்தாலும் அவளை திரும்ப போன்னு சொல்லுவேன். நீங்க யாருமே எனக்கு வேணாம். உங்க மூஞ்சில பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ஏன் குழந்தை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்துருச்சு. I will make sure that you never see her again. நான் இங்க யாருமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ முதல் வாட்டி பார்க்கும் போது உனக்கு யாருமே இல்லைன்னு நீ நினைச்சிருக்கலாம் ரீனா. நமக்கு யாருமே இல்லைங்கிற ஃபீல் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கூட எனக்காக இல்ல. இது உன்னோட புது ஜன்மம். இந்த ஜன்மத்துல உன்னோட உன் கூட உங்க அப்பா நான் இருப்பேன். உனக்கு கூப்பிடுறீங்களா? கூப்பிடுமா. 25 வருஷத்துக்கு அப்புறம் நீ எனக்கு கிடைச்சிருக்க. நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் அமைஞ்சிருச்சுல்ல. என் உயிரை நீ பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா அவர் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. Just hold on baby girl. இப்போ நீ என்னை விட்டு போகாத. என்ன இங்க கூட்டு போயிருப்பா. ஏமாத்துறாங்கப்பா. உன்னை என்கிட்ட இருந்த எக்காரணத்துக்கும் யாரையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். வந்துட்டியா? நம்ம எங்கிருந்து போயிடலாம். நீ உன்னோட வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா.